ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். இந்த ஜென்மத்திற்கே கடன் பிரச்சனை வராமல் இருக்க இந்த 2 பொருட்கள் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. பொதுவாகவே இந்த உலகத்தில் யாராலும் கடன் வாங்காமல் இருக்க முடியாதுங்க. அப்படி கடன் வாங்கி விட்டு நம்மால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நம் வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படுங்க. கடன் கொடுத்தவர்களும் நம் வீட்டிற்கு வந்து கடனை கேட்கும் பொழுது நமக்கு மிகவும் அசிங்கமாக இருக்குங்க. அப்படி கடன் பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடும்போது நாம் தெய்வத்தை மட்டுமே நம்பி நம் பிரச்சனைகளை ஒப்படைக்கணும். அப்படி நாம் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் அது மகாலட்சுமி தாயார் தாங்க. மகாலட்சுமி தாயார் பணத்திற்கு சொந்தக்காரி. அதனால மகாலட்சுமி தேவியை நாம வணங்குவதால நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுங்க. நம்முடைய கடன் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய 2 பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த 2 பரிகாரத்திற்குமே நமக்கு தேவையானது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வைத்து இந்த 2 பரிகாரங்களையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த 2 பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ அல்லது 2 பரிகாரங்களை கூட நம்ம செய்யலாங்க. முதலாவதாக நம்முடைய வீட்டு பூஜை அறையை எப்போதுமே மங்களகரமாக வைத்துக்கொள்ளணுங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளித்துவிட்டு விளக்கேற்றி பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பூ வைத்து பூஜை செய்ய வேண்டுங்க. இந்த தேன் மல்லிகைப்பூ பரிகாரத்திற்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் தேன் ஊற்றி அதில் 2 மல்லிகை பூக்களை வச்சுக்கொள்ளுங்க. பிறகு தீபாராதனை காட்டி மகாலட்சுமி தாயாரை நினைத்து கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று மனதுக்குள்ள வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. நன்றாக வழிபாடு செய்து முடித்தவுடன் தேன் வைத்துள்ள அந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து உதிரியாக நன்றாக பிசைந்து கொள்ளணுங்க. பிறகு பிசைந்து வைத்துள்ள அந்த தேன் அரிசி மாவை உங்கள் வீட்டு அருகில் உள்ள மரம் செடிகளுக்கு அடியில் போட்டு விட வேண்டுங்க. நாம் போட்ட அந்த தேன் கலந்த அரிசி மாவை எறும்புகள் சாப்பிட்டவுடன் நம்முடைய கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டே இருக்குங்க. இந்த பரிகாரத்திற்கு தேன் மிகவும் அவசியம். அதிலும் சுத்தமான தேனாக இருந்தால் மிகவும் நல்லதுங்க. மல்லிகைப்பூ கிடைக்கவில்லை என்றால் அதை மட்டும் விட்டு விடலாங்க. ஆனால் தேன் கண்டிப்பாக சேர்க்க வேண்டுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர 10-15 நாட்களிலேயே நமக்கு கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்குங்க. இந்த பரிகாரத்தை நாம் துர்க்கை அம்மனையும் நம்முடைய குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு தாங்க செய்ய வேண்டும். முதல்ல இந்த பரிகாரத்திற்கு மல்லிகை பூக்கள் அதிகமாக தேவைப்படும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில தாங்க செய்யணும். செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜை அறையை சுத்தம் செஞ்சு விளக்கேற்றிக்கணுங்க. பிறகு ஒரு சிறிய தட்டில் மல்லிகை பூவை போட்டு பரப்பிக்கணுங்க. அந்த மல்லிகை பூக்களுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து விளக்கு ஏற்றி கொள்ளவும். மல்லிகை பூக்களில் ஒரு விரலி மஞ்சள் வைத்து அதில் சந்தனம் குங்குமம் வைத்துக்கணுங்க. இப்போது துர்க்கை அம்மனையும் குலதெய்வத்தையும் நினைத்து கடன் பிரச்சனைகள் யாவும் தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. அந்த விரலி மஞ்சள் மிகவும் பழமையானதாக மாறிவிட்டால் அதனை மாற்றி வேறொரு விரலி மஞ்சளை வைத்து வழிபடலாங்க. இவ்வாறு செவ்வாய்க்கிழமை செய்து வர உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர தொடங்கும். பொதுவாகவே நாம் கடன் வாங்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வாங்கக்கூடாதுங்க. ஏனென்றால் அந்த நாட்களில் வாங்கினால் கடன் பெருகதாங்க செய்யும். எனவே அந்த நாட்களில் கடன் வாங்கக்கூடாது. கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் கொடுக்கலாங்க. செவ்வாய் ஓரையில் கொடுத்தீங்க அப்படின்னா கடனை திரும்பி வாங்க வேண்டிய அவசியமே வராதுங்க. கடன் பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து பணவரவு அதிகரிக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.